என்வரான்மெண்ட்ல கிளைமேட் சேஞ்ச் கொஸ்டின் பார்ப்போம். ஃபோர்த் லெசன்ல உள்ளத. இப்போ கிளைமேட் சேஞ்சுனா பொறுத்த ஓவராலா என்ன நம்மளுக்கு நார்மலாவே கான்செப்ட் தெரியும். கிளைமேட் சேஞ்சுனா என்ன கான்செப்ட்னா, இப்ப இப்ப நடந்துட்டு இருக்க மாதிரி தான். இப்ப மழை பெய்ய வேண்டியது. ஆனா என்னன்னா, நம்மளுக்கு என்னன்னா வெயில் அடிக்குது. அந்த மாதிரி கான்செப்ட்ல பொறுத்த வரைக்கும் தான். அதுதான் கிளைமேட் சேஞ்ச். இப்ப நடக்க வேண்டியது வேற ஏதாச்சும் சீசன் வந்து சேஞ்ச் ஆகி கிளைமேட் ஆகுதுன்னா, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்குவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்னன்னா, அதுக்கு நம்ம என்ன எழுதணும்னா டெஃபினேஷன் எழுதணும். அடுத்தது காசஸ் எழுதணும். அடுத்தது அஃபெக்ட். அடுத்தது வந்து அந்த அதெல்லாம் வந்து என்னத்தெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அந்த இந்த பாயிண்ட்ஸ்ல எழுதணும். தென் வந்துன்னா பாசிபிள் சொல்யூஷன்ஸ், அதுக்கான தேவையான பாசிபிள் சொல்யூஷன்ஸ்லாம் இங்கே கீழே எழுதணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா டெஃபினேஷன் பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்துப்போம். இது எதை ரெஃபர்ஸ் பண்ணா லாங் டேர்ம் ஷிஃப்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் வெதர் பேட்டர்ன்ஸ். இது இப்போ வந்து என்ன கிளைமேட் சேஞ்ச் பண்றதுனால லாங் டேர்மாக ஒரு டெம்பரேச்சரையோ வெதரையோ வந்து பேட்டர்னையே இது வந்து சேஞ்ச் பண்ணிடுது. அது வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. அது வந்து எப்படி ஆகலாம்னா, ஃபர்ஸ்ட் நேச்சுரலாகவும் ஆகலாம், அடுத்தது ஆர்டிஃபிஷியலாகவும் ஆகலாம் அப்படின்னா மேன்மேடு, அது ஆர்டிஃபிஷியலாக மேன்மேடாகவும் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது காசஸ், இதோட என்னென்ன நடக்கும் இதனால அப்படிங்கிறாங்க. இது எதனால நடக்குது அப்படின்னு காசஸ் சொல்றாங்க. ஏன்னா சீசன் சேஞ்ச் ஆனா, அடுத்தது என்ன, இது எர்த் வந்து ரொட்டேட் ஆனா, எப்படின்னா ஒரு கொஞ்சம் ஸ்பீடா சுத்துற மாதிரி அந்த மாதிரி இது வருது இங்க. அடுத்ததுன்னா அன்நெவர் ரெயின்ஃபால், மழையே பெய்யாம இருக்கிறதுனால. அடுத்து டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர், ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுவுறது. அடுத்து கிரீன் ஹவுஸ் வந்து கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால. ஓகேவா? அடுத்து அஃபெக்டை பொறுத்த வரையும் இது வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது இந்த பாயிண்ட்ல பார்ப்போம். சீ லெவல் கெட் ரைஸ்டு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ குளோபல் வார்மிங் ஆகிறதுனால நம்மளுக்கு என்னன்னா ஐஸ்லாம் உருக ஆரம்பிக்கும். அதனால நம்ம சீ லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. தென் வந்து ஃப்ரீக்வெண்ட் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ராட், எப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டா இது அது என்ன சொல்லுவாங்கன்னா என்னதுன்னா ட்ரை ஆகுறது. இப்போ சாயில் இதில் சாயில வந்து வெடிச்சு போகிறது, அந்த மாதிரி ட்ரை ஆகுறது, அது சொல்கிறாங்க இந்த பாயிண்ட்ல. டிஸ்ட்ரிபியூட் அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்லீடன் மிக்ரேஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். என்ன பண்ணுன்னா டிஸ்டர்ப் பண்ணுது. இது இப்போ எப்படின்னா, இப்போ வெயில் அடிக்கிற நேரம்னா அங்கே மழை பெய்யுது. அப்போ என்னன்னா நம்ம வந்து ஒரு மைக்ரேஷனில் இருப்போம், இடம் பெய்ஞ்சிட்டு இருப்போம். அந்த நேரம் பார்த்து மழை பெய்யும். நம்ம வந்து என்னன்னா நம்ம மைக்ரேஷன் வந்து அங்கே நேரம் டிஸ்டர்ப் ஆகுது, நம்ம டிராவல் வந்து அங்கே டிஸ்டர்ப் ஆகுதுல, அது இந்த பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. தென் டிஸ்டர்ப் தி ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அண்ட் லீட்ஸ் டு தி ஃப்ளட் அண்ட் ட்ராட் அப்படின்னாங்க. எப்படின்னா இப்போ மழை பெய்யுது, ரொம்ப மழை பெஞ்சுச்சுன்னா ரொம்ப மழையும் பெய்யும், ரொம்ப வெயில் அடிக்கும். அப்போ என்னன்னா நம்மளுக்கு வறட்சியும் ஏற்படும், இல்லைன்னா ஃப்ளட்டும் வெள்ளமும் ஆகும். அந்த பாயிண்ட் இங்கே சொல்றாங்க. தென் வந்து என்னன்னா டிஸ்டர்ப் அண்ட் ஓசன் கரண்ட் அண்ட் விண்ட் பேட்டர்ன். இது என்ன பண்ணுதுன்னா ஓசனோட கரண்ட் பேட்டர்னையும் விண்ட் பேட்டர்னையும் இது வந்து என்ன சேஞ்ச் பண்ணி விட்டு வருது. அதையும் இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. அடுத்து இன்க்ரீஸ் ஹீட் வந்து ரிலீசிங் எலியூஷன்ஸ், ஹீட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிடுது. அடுத்து வந்து என்ன குளோபல் வார்மிங் காசஸ், இதனால என்னன்னா நம்மளுக்கு குளோபல் வார்மிங் ஆகும் அப்படிங்கிறாங்க. அடுத்து இட் செட்டு வைல்டு ஃபயர் அண்ட் மோர் ஈஸிலி, இதனால நம்மளுக்கு என்னன்னா ஈஸியா வந்து என்னன்னா இது ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து ஈஸியா ஆயிரும் அப்படின்னு இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. தென் பாசிபிள் சொல்யூஷன்ஸ், இதெல்லாம் வராம நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், இதை எப்படிலாம் நம்ம காத்துக்கலாம் அப்படின்னு இந்த பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபாசில் ஃபியூல்ஸ் லைக் கோல் ஆயில் மஸ்ட் பி அவாய்ட் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா கோல் பெட்ரோலியம் அது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணோம், அதே சொல்றாங்க. அடுத்து வந்து என்ன, யூஸ் ரெனியூவல் எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிறாங்க. சோலார், விண்ட், டைடல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், இதுல இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. தென் வந்து பெட்ரோல், டீசல் அந்த மேலே சொன்னால அதே பாயிண்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து சுவிட்ச் டு எலக்ட்ரிக்கல் டிவைஸ், அதே தான் இந்த செகண்ட் பாயிண்ட் சொன்னதான் அதே சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து ஹெல்த், ஹீட் அண்ட் அவர் ஹோம்ஸ் இந்த கிரீன் ஹவுஸ், அடுத்து இன்சுலேனிங் வால்ஸ் அண்ட் ரூஃப். என்ன சொல்றாங்கன்னா இப்போ இப்போ எப்படின்னா ஹீட்டு தராத பாயிண்ட்டு அது தெரிஞ்சதுன்னா, இப்போ கீத்து வீடு அது மாதிரிலாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம வீட்டை வந்து கூல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதுலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து கீழே பார்த்தோம்னா ரெடியூஸ்டு மீட் அண்ட் டைரி கன்சப்ஷன் அப்படிங்கிறாங்க. மீட்டு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. பிளான்டிங் மோர் ட்ரீஸு, இப்போ ட்ரீஸ்லாம் செடி நடுவது அதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து ப்ரொடக்ட் பண்ணுறது, ஃபாரஸ்ட்டை ப்ரொடக்ட் பண்ணுமா. அடுத்து அவாய்ட் யூஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து கார்பன் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதெல்லாம் நம்ம தடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ரெடியூஸ் ஓவரால் கான்சப்ஷன் ஆஃப் வெல்தி கண்ட்ரீஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து என்ன, அவாய்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு தி டெவலப் தி கண்ட்ரி. ஓகேங்களா? இதோட இந்த கொஸ்டின் முடிச்சு.